கட் பண்ண என்னோட தலைமுடிய வளர வைக்கிற சேலஞ்சில இன்னைக்கு 40வது நாள் 14வது ஹேர் பேக் போட போறோம். 2 கைப்பிடி வெந்தயமும், 2 கைப்பிடி பச்சை பயிரும் எடுத்து நைட்டே ஊற வச்சிருக்கேன். கூடவே ஒரு 10 பீஸ் கடுக்காய் எடுத்து விதைகள நீக்கிட்டு, அதுலயும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். காலையில ஊற வச்சிருக்க வெந்தயம், பச்சை பயிறு, கடுக்காய் எல்லாத்தையுமே ஒண்ணா மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு, இத நல்லா நைஸா அரைச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு துணி வச்சு இந்த ஹேர் பேக்கை நல்லா ஃபில்டர் பண்ணிவிடுங்க. ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி தலைக்கு எண்ணெய் வச்சு சீவி சிக்க எடுத்துகிட்டு இந்த பேக்கை ஸ்கேல்ப்லையும் தலைமுடிக்கும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வச்சுருந்து குளிக்கும்போது வெது வெதுப்பான தண்ணியில் சீயக்காய் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணதுமே நல்லா தண்ணி குடிங்க. பொடுகு சரியாகிறதுக்கு நீங்கள் எந்த ஹேர் பேக் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் வாரத்தில் 3 தடவை கண்டிப்பாக தலைக்கு குளிக்கணும். குளித்ததுமே நல்லா தண்ணி குடிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் உடம்புல சூடு இல்லாமல் பித்தம் இல்லாமல் பார்த்துக்கிறீங்களோ அப்போ தான் பொடுகு நிரந்தரமாக குணமாகும். நேரத்தோடு தூங்குங்க, நல்ல ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கோங்க, நல்லா தண்ணி குடிங்க.